வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம், மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 8th லெவல் போஸ்டிங், அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், சோப்தார், வாட்ச்மேன், இந்த மாதிரி போஸ்டிங்கெல்லாம் வரக்கூடிய பொது அறிவு வினாக்கள் மற்றும் தமிழ் மொழி தகுதி தேர்வு வினாக்கள் பற்றி பார்க்கலாம். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயர்களால் எங்கு கட்டப்பட்டது? ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தரேன், ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள். இதற்கான விடை கடலூர். அதாவது புனித டேவிட் கோட்டை கடலூர். புனித சார்ஜ் கோட்டைன்னு ஒன்று இருக்கும், அது வந்து சென்னை. ரெண்டுத்தையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். புனித சார்ஜ் கோட்டை சென்னை. டேஷ் ஒரு மிகப்பெரிய கடல். பசிபிக் பெருங்கடல் தான் ஒரு மிகப்பெரிய கடல். ஔவையாருக்கு நெல்லிக்கனியை கொடுத்தவர் யார்? அதியமான். ஔவையாருக்கு நெல்லிக்கனியை கொடுத்தவர் அதியமான். பின்வருவனவற்றில் குழந்தை உதவி எண் எது? ஒன் 1098. அதாவது குழந்தைகளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அதற்கான உதவி எண் 1098. கிளர்ச்சியை தூண்டும் மிகவும் தீங்கு விளைவிக்கும் நச்சுத்தன்மை வாய்ந்த டேஷ் பொருள் ஒருவரை புகையிலைக்கு அடிமையாக்குகிறது? நிக்கோட்டின். ரசக்கலவை என்பது டேஷுடன் உலோகம் சேர்ந்த கலவையாகும். பாதரசத்துடன் உலோகம் சேர்ந்த கலவைதான் ரசக்கலவை. ஒரு கார் எரிபொருளை கொண்டு எவ்வாறு இயங்குகிறது? எரிபொருள் எரிவதால். எரிபொருள் எரியறதுனால தான் கார் வந்து இயங்குகிறது. 4 புத்தகங்கள் மற்றும் 3 நோட்டுகளின் மொத்த விலை ரூபாய் 70. ஒரு நோட்டின் விலை ரூபாய் 7 எனில் ஒரு புத்தகத்தின் விலை என்ன? இந்த கொஸ்டினுக்கு வந்து பாஸ் பண்ணி வச்சுட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. அதாவது மொத்தமாக சேர்த்து 70 ரூபா கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு நோட்டோட விலை மட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு நோட்டோட விலை 7 ரூபா. 3 நோட்டு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ 7 3 21. 70லேருந்து இந்த 21 ரூபாயை நீங்கள் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிங்கன்னா 10ல் 1 போனால் 9, இங்கே ஒன்று கடன் கொடுத்தாச்சு, 6ல் 2 போனால் 4. இப்போ 49 இருக்கு இல்லையா? 4 புத்தகங்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ 49 டிவைடட் பை 4 போட்டால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஒரு நாள் 4, 9க்கு ஈர்நாங் 8, மீதி வந்து 1 வருது இல்லையா? அப்போ 0 சேர்த்துக்கலாம். இங்கே புள்ளி வச்சுக்கிறோம். ஈர்நாங் 8, மீதி 2 வருது, எகைன் 0 சேர்த்துக்கிறோம். அப்போ 5 20, 12.25. இதுதான் வந்து விலை. அதாவது ஒரு புத்தகத்தோட விலை 12.25 ரூபா. 50ல் 50% எவ்வளவு? இது ஈஸி. 25. ஏன்னா 50ல் 50%னா பாதி. 50ல் பாதி உங்களுக்கு 25 தான் வரும். 2ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் தெரிஞ்சிடும். 25. ஒரு புகைப்படத்தை காட்டி அவள் என் தாத்தாவின் ஒரே மகனின் மகள் என்று சுரேஷ் கூறினார். புகைப்படத்தில் உள்ள அந்த பெண்ணுக்கு சுரேஷ் என்பவர் என்ன உறவுமுறை? சகோதரர். ஒரு புகைப்படத்தை காட்டுறாங்க. ஒரு பர்சன், அதாவது சுரேஷ் அப்படிங்கிற அந்த பர்சன் வந்து ஒரு கேர்ளை காட்டுறாங்க. இந்த பொண்ணு வந்து இவரோட தாத்தாவின் ஒரே மகனின், இவங்களோட தாத்தானா இவங்க அப்பா இருக்காங்க, மகனின் மகள். அப்போ இந்த அப்பாவுக்கு இவங்க பொண்ணு அப்படின்னா
இந்த பொண்ணும் இந்த சுரேஷும் என்ன வருவாங்க, அவங்க பிரதர் அண்ட் சிஸ்டர். அப்போ அந்த பெண்ணுக்கு சுரேஷ் என்பவர் என்ன முறைன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த கேர்ளுக்கு சுரேஷ் அப்படிங்கிறவர் சகோதரர். கீழ்கண்டவற்றில் எதன் அடிப்படையில் அணு உலையில் மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது? அணு பிளப்பு. மூவர்ண கொடி முதலில் எப்போது ஏற்றப்பட்டது? 1929 டிசம்பர் 31. ஒரு மெகாபைட் என்பது 1024 கிலோபைட்ஸ். நாள் ஒன்றுக்கு 10 மணி நேரம் 10 எண்ணிக்கை உள்ள 60 வாட்ஸ் பல்புகளை 30 நாட்களுக்கு எரியவிட்டால் எவ்வளவு கிலோவாட் ஹவர் மின்சக்தி தேவைப்படும்? இதை நீங்கள் பாஸ் பண்ண வச்சுட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் வந்து 180. இப்போ 10 மணி நேரம் 10 எண்ணிக்கை உள்ள 60 வாட்ஸ். சரி, 10 எண்ணிக்கை உள்ள 60 வாட்ஸ் அப்படின்னா இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 10 × 60 என்ன வரும்? உங்களுக்கு 600 வரும். தென் 10 மணி நேரம், ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் எரியுது. அப்போ இன்ட்டு 10 போட்டிங்கன்னா 6000 வரும். இப்போ டோட்டலாக எத்தனை நாளைக்கு கேட்டிருக்காங்க? 30 நாட்களுக்கு எரிய விட்டால். அப்போ மறுபடியும் இப்போ நம்ம ஒரு நாளைக்கு தான் கண்டுபிடிச்சோம் எவ்வளோ வாட்ஸ் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத. இப்போ 30 நாட்களுக்கு நம்ம பெருக்கணும்னா தெரிஞ்சிடும். 30, இப்போ 4 0 அப்படியே போட்டுக்கலாம். 6 3 18. இப்போ 18க்கு 4 0 இருக்குது. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா எவ்வளவு கிலோவாட் மின்சக்தி தேவைப்படும். கொடுத்துருக்கிறது 60 வாட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம கணக்கு போட்டது கிட்டத்தட்ட என்ன வந்திருக்குன்னா உங்களுக்கு 1,80,000 வாட்ஸ் இருக்குது. இது எவ்வளோ கிலோவாட் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா 1000ஆல் டிவைட் பண்ணணும். ஏன் 1000ஆல் டிவைட் பண்ணணும் அப்படின்னா 1 கிலோவாட் இருக்கு இல்லையா, அதுக்கு 1000 வாட்ஸ் தான் மதிப்பு. ஓகேங்களா? அப்போ 1000ஆல் நம்ம வகுக்கும்போது இந்த 3 0க்கு 3 0 அடைஞ்சிரும். ரிமைனிங் இருக்கிறது 180. அப்போ 180 கிலோவாட் மின்சக்தி தேவைப்படும். இதற்குரிய விடை 180. டெசிபல் என்பது ஒலியின் அளவுகோல். ஒலி அப்படிங்கிறது இந்த லீ என்ன வரும்னா சவுண்டுக்கு வரக்கூடியது தான் இந்த டெசிபல். அதுபோல் மீயொலியை உணரும் தன்மை கொண்டது எதுன்னு கேட்கலாம். வௌவால்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு மீயொலியை உணரக்கூடிய சக்தி உண்டு. நமக்கு கிடையாது, மனிதனுக்கு கிடையாது, ஆனால் வௌவாலுக்கெல்லாம் உண்டு. டெங்கு காய்ச்சல் எதனால் ஏற்படுகிறது? ஏடஸ் எகிப்தி, இந்த கொசு மூலமாக தான் பரவுது டெங்கு ஃபீவர். அப்போ அதுக்கு அந்த கொசுவோட பேர் பார்த்தீங்கன்னா ஏடஸ் எகிப்தி. டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் புக் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2 எக்ஸாமுக்குமே அவங்கவுங்களுக்கு தேவையான கண்டென்ட் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கோம். அதாவது தமிழ், மேக்ஸ், ஜிகே இது எல்லாமே ஸ்டாண்டர்டாக ஸ்கூல் புக் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். டிரைவர் எக்ஸாமுக்கு ஐஆர்டி புக் பேஸ்டு கொஸ்டின்ஸ், டெக்னிக்கல் ஸ்கில்ஸுக்கு அதாவது தொழில்முறை திறனறி தகுதி தேர்வு வினாக்களுக்கு கொடுத்துருக்கோம். தென் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு ப்ரீவியஸ் எல்லாம் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு டைப் பண்ணி கொடுத்துருக்கோம். அதாவது ஒரு கொஸ்டின் இருக்கும், 4 ஆப்ஷன் இருக்கும், அதற்குரிய விட கீழே இருக்கும். எம்ஹெச்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்பாங்க. இந்த ஒரு புக் வாங்கி படித்தாலே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஈஸியாகவும் இருக்கும். ஓகே, தேவைன்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. உலகளாவிய செம்மொழிகள். தமிழ், சமஸ்கிருதம், சீனம், எபிராயம். நெடுந்தொகை எனப்படும் 8 தொகை நூல். அகநானூறு அப்படிங்கிற 8 தொகை நூல் தான் நெடுந்தொகை அப்படின்னு குறிக்கப்படுது. ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்று மொழிந்தவர்.
திருமூலர். பொருத்தமான இணையை தேர்வு செய்க. இதில் பொருத்தமானது வங்கசிங்கம். நேதாஜி. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தான் வங்கசிங்கம். பஞ்சாப் சிங்கம் அவர் இன்னொருத்தர் லாலா லஜபதி ராய், அவர் தான் பஞ்சாப் சிங்கம். தேசியம் காத்த செம்மல் யார் அப்படின்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், அவர் தான் தேசியம் காத்த செம்மல். பாவலேருங்கிறவங்க பெருஞ்சித்திரனார் குறிக்கக்கூடியது. பாவலேறு பெருஞ்சித்திரனார். நெல் குத்தும் போது பாடப்படும் பாடல். வல்லைப்பாட்டு. அந்த பாட்டுக்கு பேரு வல்லைப்பாட்டு. முதற்றே உலகு என்னும் முடியும் குறளில் உலகு என்பதின் வாய்ப்பாடு. பிறப்பு. பாகற்காய் என்பதை பிரித்து எழுதினால். பாகு பிளஸ் அல் பிளஸ் காய். இந்த டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி இந்த கொஸ்டின் கேட்பாங்க. தாய்லாந்து மன்னர் முடிசூட்டுகையில் பாடப்பெறும் தமிழ் பாடல் எது? திருவெம்பாவை. சொல்லின் செல்வன் என பாராட்டப்பெறும் கம்பராமாயணத்தின் கதைமாந்தர். அனுமன். ஜென்ரலாக சொல்லின் செல்வர் யாரை குறிக்கும் அப்படின்னு தமிழில் உண்டு. அது ராபி சேதுப்பிள்ளை. சாகித்ய அகாடமி விருது பெற்ற கவிஞர் அப்துல் ரஹ்மானின் படைப்பு. ஆலாபனை. கோவலன் கண்ணகியுடன் மதுரை சென்றவர். கவுந்தியடிகள். தமிழ் சிறுகதை மன்னன் யார்? ஜெயகாந்தன். ஆசிய ஜோதி யாருடைய வரலாற்றை எடுத்துரைக்கின்றது? கௌதம புத்தர். இவரோட வாழ்க்கை வரலாற்றை எடுத்துரைக்கக்கூடிய நூல் தான் ஆசிய ஜோதி. நீதிநெறி விளக்கத்தின் ஆசிரியர். குமரகுருபரர். தமிழ் தென்றல் என பாராட்ட பெறுபவர் யார்? இந்த கேள்விக்கான விடையை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஏன்னா இந்த மாதிரி கேள்விகள் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கும் கேட்பாங்க, டிஎன்எஸ்டிசி டிரைவர் எக்ஸாமுக்கும் கேட்பாங்க. ஸோ இது முக்கியமான கொஸ்டின். தமிழ் தென்றல் என பாராட்ட பெறுபவர் யார்? ஆல்ரெடி வீடியோஸில் சொல்லியிருப்பேன், கண்டுபிடிச்சி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நீங்கள் அது இல்லாமல் இந்த 30 கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இவங்கள்ட்ட உங்களுக்கு ரீச் ஆகும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்கள்.